வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு இளநீர் வச்சு புட்டிங் செய்ய போகிறோம். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இளநீரில் உப்பு சுவையும் இருக்கும், நம்ம இனிப்பு சுவையும் சேர்த்துருக்கோம். அதோட இந்த இளநீரில் இருக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இளந்தேங்காய், அதையும் நறுக்கி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இளநீர் வச்சு நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு இளநீரை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்குவோம். இது வந்து 200 ml கப்பு. நாலு கப்பு இருக்கு. 800 ml இருக்கு. இதுக்கு ஜெலட்டின் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை இளநீர் ஊற்றியே வந்து நம்ம வந்து ஊற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். நல்லா ஊறி நிறைய வந்துடும். இப்போ இளநீர் வந்து சில இது புளிக்கும், லேசாக உப்பு கச்ச மாதிரி இருக்கும். சில தண்ணி வந்து நல்லா இனிக்கும். உங்களுடைய இளநீர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்குங்க. என்னோட இளநீர் ரொம்ப வந்து இனிக்கலை, அதனால 6 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை நீங்கள் இப்போ பார்க்குறத விட அப்புறம் குறைஞ்சிரும் கொஞ்சம். அதனால் இப்போ 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை இப்போ சூடு பண்ணிக்குவோம். இளநீரை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டி இப்போ சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். இதை அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணணும். அதுக்கு முன்னாடி தேங்காயை வந்து இந்த மாதிரி, அதாவது இளநீரில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். மிச்சத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு லேயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் இதை அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி தோல் இருந்தால் அதை கத்தியில் சீவி க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துடணும். இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இது வந்து தட்டுப்படும், ருசியாக இருக்காது. இதில் ஒரு ஸ்பூன் மட்டும், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிண்டுருவோம். சீனி சேர்த்து நம்ம கொஞ்சமாக இளநீர் விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இளநீரில் போட்டிருக்க அந்த சுகர் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்குவோம். இப்போ நம்ம போட்ட சுகர்லாம் கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை போதுமான்னு பார்த்துக்குங்க. இல்லாட்டி திரும்ப நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஊற வச்ச ஜெலட்டின் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சோம். எவ்வளோ வந்துருச்சுன்னு பாருங்கள். இதை இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவோம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பண்ணிக்குவோம். போதும். இப்போ அமர்த்திடலாம் அடுப்பை. இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்க அந்த இளநீர் இப்போ இதில் தேங்காயை போட்டுருவோம். கொஞ்சம் ஆற ஊட்டி நம்ம இதை ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. இது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அதில் கொஞ்சம் இந்த ஜெலட்டின் கலந்த இந்த தண்ணியை ஊற்றிக்குவோம். இதை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு கப்பில் கிராஸாக அந்த மாதிரி கிளாஸை வச்சிட்டிங்கன்னா நமக்கு 2 லேயராக கிடைக்கும். போதும். இதை இப்படி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீஸ் ஆன பிறகு இதுக்கு மேலே அந்த ஜெலட்டின் தண்ணியை திரும்ப ஊற்ற போகிறோம். இதை ஃப்ரீசரில் வச்சுருவோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இது வந்து ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படி கிராஸாக வந்து உறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க ஜெலட்டின் சுகர் கலந்த இளநீர் இதில் நம்ம மிச்சம் வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக இதை இப்போ ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். இந்த பக்கம் இளநீர், இந்த பக்கம் இளநீர் தேங்காய் சுகர் கலந்த பகுதி கிராஸாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் இளநீரும் தேங்காய் சுகர், இந்த பக்கம் ஜெலட்டினும் அந்த இளநீர் தண்ணியும் கலந்தது. இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சுருவோம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா வந்துடுச்சு. சூப்பராக இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோம் இல்லையா, அது டூட்டி ஃப்ரூட்டி வந்து குழந்தைங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம்.
சூப்பராக இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.